இருக்கக்கூடிய முக்தார் எனும் நபர் பெருந்தலைவர் காலகட்டத்தில், முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் ஊழல் ஆரம்பித்ததாகவும், அதே போன்று அவர் காலகட்டத்தில் தான் கள்ள நோட்டு உலகத்தில் வந்ததாக என்றும் மிக கொச்சையாக பெருந்தலைவரின் பெயரை எண்ணிக் கொண்ட வகையிலே பேசியிருக்கிறார். அதை பாண்டிய நாடு நாடார் பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று கமிஷன் அலுவலகத்துக்கு வந்து புகார் மனு அளித்திருக்கிறோம். அதற்கு காவல்துறை சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி எடுக்கப்படவில்லை நிலை ஏற்பட்டால் தமிழகம் முழுவதும் உள்ள நாடார் அமைப்புகளையும் சங்கங்களையும் கட்சிகளையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன சார் சொல்லியிருக்காரு? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மத போதகரை பேட்டி எடுக்கிறாரு. பேட்டி எடுக்கும் போது சம்பந்தமே இல்லாம பெருந்தலைவர் காமராஜர் அவரோட பேரை யூஸ் பண்ணி இவரோட காலகட்டங்களில் தான் நாடார் சமுதாயம் வந்து கள்ளநோட்டு அடிச்சுது சிவகாசியில, அதாவது மென்ஷன் பண்றாரு. சிவகாசியில மென்ஷன் பண்ணி காமராஜர் அதுக்கு ஆதரவு கொடுத்தாரு. அதே மாதிரி உணவு பொருட்கள்ல கலப்படம் செய்யறதும் நாடார்கள் தான் அப்படின்னு நாடார் சமுதாயத்தை மிகவும் கொச்சப்படுத்தி இதுக்கு காழ்ப்புணர்ச்சின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாடார் சமுதாயம் வந்து பெரிய அளவில் வளர்ச்சியை கண்ட சமுதாயம். பல கல்லூரிகளையும் மருத்துவமனைகளையும் வச்சு கோயில் பெரிய அளவில் கோயிலை கட்டி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விட்ட சமுதாயம். இது உங்களால் பொறுத்துக்க முடியல. இது ஆளுங்கட்சி ஆளப்போற கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் பெருந்தலைவர் ஆட்சியை தான் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இது வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த புகழை கெடுக்கணுன்ற நோக்கத்துக்காக இந்த மாதிரி சில யூடியூபர் சேனல்கள் பெருந்தலைவர் புகழை கெடுத்துட்டே இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக கெடுத்துட்டே இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கலன்னு என்ன பண்ண முடியும்? அதான் சொன்னேனே, தமிழ்நாடு முழுக்க உள்ள காமராஜரோட பக்தர்களும் நாடார் சமுதாயத்தை சார்ந்த உறவுகளும் கட்சிகளை சார்ந்த நாடார் சமுதாயம் வந்து சாதாரண சமுதாயம் கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு முழுக்கத்தில் ஒரு 3000 சங்கங்கள் இருக்கு. செயல்பாட்டில் 1000 சங்கங்கள் இருக்கு. எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைத்து முக்தார் வீட்டு முற்றுகை இடுவதை மட்டும் இல்லாம அவர் அலுவலகத்தை சூறையாடப்பட ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது உருவாக்கம் இருக்குது, உங்க கையில தான் இருக்கு. பாண்டிய நாடு நாடார் பேரவை தலைவர் பொன் கருத்துவேல் ராஜன் நாடார். வீடியோ